நீ அதை ரெடி பண்ணு, நான் அடுப்பை பத்த வைக்கிறேன். சரிங்க மாமா. அப்ப இவங்க வெஜிடபிள் கட் பண்ண உடனே சாம்பார் வேலைய ஆரம்பிச்சிடலாம். ஆமா, நீங்களே எல்லா வேலையும் முடிச்சிட்டா அப்புறம் நான் இதுக்கு வேடிக்கை பார்க்கவா வந்தேன்? நீ சும்மா வேடிக்கை எல்லாம் பார்க்க வேண்டாம். வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே டீ காஃபி கொடுக்கணும்ல. அதோ அங்க பால் இருக்கு, நீ எடுத்துட்டு போய் காய்ச்சி எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. தீய விட்டுறாத. சரி அண்ணி. டேய் பக்கோடா, சீக்கிரம் இந்தறா. அண்ணே, சட்டுப்புடுன்னு வேலையை பாருங்க. இதை தூக்கி அங்க வையேன். குடி. பாத்து பாத்து. இந்தாங்க கத்தி. அடுப்பை பத்த வைக்கணும். குடுமா. எடுத்துக்கோங்க. ஆனா கொஞ்சம் தள்ளி போங்க. பாஸ்கரனா, முதல்ல இந்த கோஸ் எல்லாம் கட் பண்ணுங்க. இதோ கட் பண்ணி அதுக்குள்ள போட்டுருங்க. சொல்லுங்க சார். என்னம்மா செல்வி, மண்டபத்துக்கு வந்துட்டீங்களாமா? வந்துட்டோம் சார். வந்து வேலையெல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க எப்ப வரீங்க? அத சொல்றதுக்கு தாமா உனக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் வரைக்கும் நான் வந்திருக்கேம்மா. என்னோட பையன் கௌதம் தான் இன்னைக்கு மண்டபத்துக்கு வருவான். அப்படியா சார்? நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க சார். யாருக்கும் எந்த குறையும் வைக்காம கரெக்டா சர்வீஸ் பண்ணிருவோம். அது போதும்மா. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் தைரியமா வெளியூருக்கே வந்திருக்கேன். சரிங்க சார், அது நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா, அப்ப நான் போனை வைக்கிறேன். எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கங்க. சரிங்க சார். பாஸ்கரனா, எவ்வளவு நேரமா தான் வெட்டிட்டு இருப்பீங்க? டக்கு டக்குன்னு வேகமா வெட்டுங்க. அண்ணா, நீங்க கூட வேகமா வெட்டுங்க. கேட்டரிங் எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு. இதுல நம்மால வந்தாலா இல்லையன்னு தெரியலையே. போய் பாப்போம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுடா. அண்ணே, அரிசி எடுத்து. அண்ணே, அரிசி எடுத்துட்டு வாங்கண்ணே. என்னண்ணே, தண்ணி கொதிச்சிச்சுனே. இதோ வர. இந்தப்பா, நீ அரிசியை போட்டுட்டு நான் போய் பருப்பு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போய் அதை எடுத்துட்டு வா. மாமா, சமையல் எண்ணெய் இங்க வைக்கிறேன். அங்க வச்சிருமா. அண்ணா, எவ்வளவு நேரம் நான் கட் பண்ணுவீங்க? சீக்கிரமா பண்ணுங்க, இன்னும் நிறைய இருக்கு. பக்கோடா, அரிசியா? சீக்கிரம் இதை பண்ணிட்டு இருக்கேன். நான் பின்னாடி நடக்கிற வேலையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணே, இந்த காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு இந்த தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? எடுங்க மாமா, பாக்குறேன். வடை சுடுறதுக்காக எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு இருக்கேம்மா. மாவு நல்லா அரைச்சிருச்சான்னு பாரு. நான் பாக்குறேன். சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் வெட்டிட்டாங்களா? வெட்டிட்டாங்கன்னா அதுல போட்டுடலாம். அண்ணே, முடிஞ்சுதா? என்ன எல்லாரும் இருக்காங்க, நம்மால மட்டும் காணாம. இதுல ஒருவேளை பூஜா வரலையோ? அத தண்ணியில கழுவிட்டு வெங்காயம் எல்லாம் வெட்டிடு. சரி அண்ணி. சரி, ஓகே. பரவாயில்லையே, படிச்ச பொண்ணா இருந்தாலும் பெருசா அழட்டிக்காம குடும்பத்துக்காக உழைக்கிறாளே. பரவாயில்ல, சூப்பர். ஹாய் ஹாய் பூஜா. ஐயோ, இவனா? அன்னைக்கே அண்ணன் கிட்ட மாட்டி விட பார்த்தா, இப்ப இதுக்கு வந்திருக்கான். என்ன பதிலுக்கு ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறா? என்ன பண்றது?
எனக்கு வேலை செஞ்சு ஒரே களைப்பா இருக்கனே. ஆஹா. அதனால பாட்டு போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்வோமா? என்னத்தையோ பண்ணு. இப்ப சொன்னீங்களே 101 வார்த்தை. அண்ணே சீக்கிரம் வெட்டுங்கண்ணே. ஐயோ, இது வேற ஒரு கை தொலைய மாட்டுதே. அப்புறம் கேட்டுப்போம். வேலையை பார்ப்போம். கௌதம் ஆ, ம். வாங்க. ஐயோ, எப்ப வந்தீங்க? இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்பா ஃபோன் பண்ணிருந்தாரு, வெளியூர் போயிருக்கிறதா சொல்லிருந்தாரு. ஆமாங்க, ஒரு முக்கியமான கிளைண்ட்டை பார்க்க போயிருக்காரு. சரிங்க கௌதம், காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? கௌதம், என்ன கேட்டீங்க? காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். அத கேட்கலாம் தாங்க வந்தேன். ஓ, எல்லாரும் பிஸியா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா, அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு அப்படியே ஒரு ஓரமா நின்னுட்டு இருந்தாங்க. இதுல என்ன இருக்கு? காஃபி தானே. நீங்க போங்க, நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ, நீங்களா? ஆ, நீங்க வேணாங்க. ஏன்? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வேணா காஃபி போட்டு பூஜை கட்ட கொடுத்து அனுப்புங்களேன். உங்க வேலையும் டிஸ்டர்ப் ஆகாது, எனக்கும் காஃபி கிடைச்ச மாதிரி இருக்கும். பூஜாவா? சரிங்க கௌதம், நீங்க ரூம்ல இருங்க, பூஜை கிட்டே காஃபி போட்டு கொடுத்து விடுறேன். ஆ சரிங்க. பூஜா, கௌதம்க்கு காஃபி போட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடு. நானா? பூஜா, எனக்கு இங்க வேலை இருக்கு, அதனால தானே உன்னை எடுத்துட்டு போக சொல்றேன். பூஜா, ஒரு முக்கியமான விஷயம். ரங்கநாதன் சார் இன்னைக்கு வரல, அவருக்கு பதிலா தான் அவரோட பையன் வந்திருக்காரு. ரங்கநாதன் சாரை எப்படி பார்த்துப்போமோ அதே மாதிரி அவங்களையும் பார்த்துக்கணும். ம்?